சார் பொதுவா இது ஒரு எலெக்ஷன் சீசன். இதுல இந்த எம்எல்ஏ அப்படிங்கிறவங்கள இருக்க முன்னாடி எம்பியும் சேர்ந்து கூட எடுத்துக்கலாம். இவங்க எல்லாரும் கிரிமினல் கேஸ் அப்படின்னு இருந்தா அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியுமா? சரி, கேஸ் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. எத்தனை வருஷமா கேஸ் போய்கிட்டே இருக்குது. பொதுமக்களோட கேள்வி என்ன அப்படின்னா, சார் இவங்க எல்லாம் பல குற்றம் பண்ணியிருக்கிறாங்க, இதுல குற்ற வழக்குகளும் போய்கிட்டு தான் இருக்குது, ஆனா இவங்க எப்படி திரும்பி நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு பதில் என்ன சார்? பொதுவா நம்ம ரெண்டு வகையா எடுத்துக்கலாம் கேஸை. ஒன்னு உண்மையிலே குற்றம் பண்ணி அவங்க மேல கேஸ் இருக்கிறது. இன்னொன்னு போலி வழக்கு. இப்போ அரசியல் கட்சியில வளர்ந்துகிட்டே வர்றாங்க அப்படின்னா போலி வழக்கு போட்டு நிறுத்திடலாம் இல்லையா? அதனால அரசியல் சட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா மட்டும் எலெக்ஷன் நிக்க முடியாது அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி எஃப்ஐஆர் போட்டா மட்டும் இருக்கு அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதனால இவர் எலெக்ஷன் நிக்க முடியாது அப்படின்னு கிடையாது. அவர் கன்விக்ஷன் ஆகணும், ப்ரூவ் ஆகணும். உண்மையிலேயே ஒரு குற்றவாளி, இந்த குற்றவாளிக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு ப்ரூவ் ஆகணும். அதுவும் ப்ரூவ் ஆகி நீங்க 2 வருஷத்துக்கு மேல தண்டனை இருந்தாதான் அந்த அவருடைய எம்எல்ஏ பதவி இல்ல எம்பி பதவி இல்லனா இந்த நாமினேஷன் இது எல்லாமே ரத்தாகும். இல்லனா அதெல்லாம் சாதாரண ஒரு வழக்கா தான் எடுத்துக்கிட்டு அவர் எல்லாத்துலயும் பங்கு பெற மாதிரி தான் இருக்கும். சார் இப்ப சீரியஸ் அஃபென்சஸ்ல இருந்தாலும் கண்டெஸ்ட் செய்யலாமா சார்? சீரியஸ் அஃபென்ஸ் இப்ப மர்டர் கேஸ் இருக்கு. அவர் போலியா அவர் கொலை பண்ணிட்டாருன்னு யாரையோ ஒருத்தன் கொண்டு போட்டு பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால தான் சொல்றோம் அதை கன்விக்ஷன் ஆகும். கன்விக்ஷன் ஆனாதான் டிஸ்குவாலிஃபை ஆவாரே தவிர கன்விக்ஷன் ஆகல அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டாங்க. சார் இப்போ ஒரு கோர்ட் ஹை கோர்ட்ல இவர் மேல குற்றம் இருக்குது, ஒரு 3 ஆண்டு ஜெயில் தண்டனை அப்படின்னு ஒரு இது வந்தது. அவர் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஒரு அப்பீல் வாங்கிடுறாரு. சோ அப்ப அவர் கண்டெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதுங்களா சார்? கண்டிப்பா. அது அப்பீல்ன்றது ஜஸ்ட் அப்பீல் மட்டும் கிடையாது. அது உனக்கு ஸ்டே வாங்குவாரு, அந்த கன்விக்ஷனை ரத்து பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி அதை நிறுத்தி அவங்க இல்ல குற்றமற்றவர் நிரூபிக்கிறதுக்கு உண்டான இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது அப்பயும் அவர் குற்றமற்றவர் தானே, அந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். இப்ப எலெக்ஷன்ல நிக்கும் போது என் மேல கேஸ் இருக்குது அப்படிங்கறத சொல்லாம மறைச்சு நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் தப்பு. எப்போதுமே ஒரு கேண்டிடேட் இந்த மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கவங்க என் மேல எந்த ஒரு வழக்கும் இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னா அந்த மாதிரி அபிடேவிட் போலியான அபிடேவிட், அப்படி போலியான அபிடேவிட் பண்றதே கிரிமினல் குற்றம். அப்படி பண்ணாங்கன்னா அவங்க 100% டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. சார் இப்ப உதாரணத்துக்கு ஜெயிலில் இருக்கிற ஒரு அண்டர் ட்ரையல் கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? அதாவது அவர் கண்டெஸ்ட் பண்ணலாம், ஓகே. அது அண்டர் ட்ரையல்ல இருக்கவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸே வராது. ஓட்டிங் ரைட்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் எலெக்ஷன் நிக்க முடியாம போயிடும். அது ஒரு இடியாப்ப சிக்கலான ஒரு கேள்வி. அந்த இடியாப்ப சிக்கலுக்கான கேள்வி அவரால் நிக்க முடியாது. சார் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது லா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்லையோ இந்த விஷயத்துல, ரொம்ப லிபரலா இருக்கிறாங்களோன்னு பாக்குற மாதிரி இருக்குது. அதாவது 1000 குற்றவாளிகள் வெளியில நடமாடலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரே ஒரு குற்றவாளி கூட ஜெயிலில் இருக்கக்கூடாதுன்றதான் நம்ம அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஓகே. ஸோ இந்த தண்டனை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல தண்டனைகள் இருக்கு. அதில் ஒரு தண்டனை சட்டம் கூட ஒரு நிரபராதிய ஒரு தப்பு செய்யாத ஒருத்தர் போயிடக்கூடாதுன்றது தான் முக்கியமான குறிக்கோள் இந்திய சட்டத்தில் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் லிபரலா இருக்கு. அது வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அப்படி லிபரலா தெரியும், பட் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்ஸ்டியூஷன் தான் சார். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ற அதே இடத்துல பல எம்எல்ஏக்கள் மேல வழக்கில்லாத எம்எல்ஏக்களே குறைவு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்குறோம். 234 எம்எல்ஏக்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேர் மேலேயாவது வழக்குகள் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க திரும்ப திரும்ப நிக்கிறதுனால மக்கள் என்ன யதார்த்தமா ஓட்டு போடலாங்கிறத உங்க வாயிலா சொல்லிருங்க. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஓகே, கண் இருந்தும் குருடர்களாய் இருப்பவர்கள் தான் இந்த மாதிரி ஆட்கள். மக்கள் தான் காரணமே தவிர வேற யாரும் அரசியல்வாதிகளை குற்றம் சொல்றதுங்க நான் தயாரா இல்ல. திருடுறவன் திருடிக்கிட்டு இருக்கான், கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான், கற்பழிக்கிறவன் கற்பழிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் அந்த மாதிரி திருடனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் கற்பழிக்காரனுக்கும் ஏன் பண்றீங்க? ரவுடிக்கும் நீங்க ஓட்டு போடுறத ஒழுங்கான ஆளுக்கு ஓட்டு போடுங்க. அதை விட்டு நான் இவன் என் ஜாதிக்காரன், இவன் சொந்தக்காரன், இவன் என் கட்சிக்காரன் அப்படின்னு இருக்கிறவன் எல்லாம் அவனுக்கு சாதகமா தான் பண்றீங்க. அதுதான் பிரச்சனையே. அதுல ஒரு நல்லவனை பாருங்க, நல்லவனா பார்த்து அவனுக்கு குற்ற பின்னணி இல்லாதவர்களா பாருங்க, பார்த்து ஓட்டு போட்டா கண்டிப்பா நம்ம நாடு கண்டிப்பா முன்னேறிக்கிட்டே தான் இருக்குன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த இடத்துல கேண்டிடேட்டை ரிவர்ஸ் பண்ண முடியாது, மக்கள் வேணா தன்னோட முடிவுகளை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை முன் வைக்கிறீங்க. ஆமா, நீங்க அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது, மோசமான அரசியல்வாதிகளை திருத்த முடியாது. ஆனா காலஞ்சென்ற நல்ல கண்ணு ஐயா மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க ஆதரவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம நாடு ரொம்ப சுபிட்சமாவும் பெருசாவும் வருமே தவிர யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி முடிச்சவைக்கு முள்ள மாதிரி எல்லாம் 2 வருஷம் ஜெயில இருக்கான், திருப்பி எலெக்ஷன் நிக்கிறான், அவனுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. நீங்க ஓட்டு போட்டு அவன் மந்திரியா வரான், திருப்பி என்ன பண்ண முடியும்? வந்தானுங்கன்னா இப்படிதான் கொள்ளை அடிப்பானுங்க, மணல் கொள்ளை, அந்த கொள்ளை, எல்லா கொள்ளையும் அடிப்பாங்க. அதெல்லாம் நிறுத்தணும்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போடாம நல்ல மக்களா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்கன்றது தான் என்னுடைய அறிவுரை இந்த இடத்துல. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு ஓட்டு சம்பந்தமா சந்தேகம் இல்ல எலெக்ஷன் நிக்கிறது சம்பந்தமா சந்தேகம் ஏதாவது இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.